வந்து கடைசி என்ன படிச்சேன் புரிய சொல்லுங்க பாப்போம். கிளாஸ் என்ன பாத்தீங்க போன கிளாஸ்ல? நேத்து மூணாவது இந்த நிப்பட்டது அடுத்து ராகம். ஆ 1 2 3 என்னென்ன நிப்பாட்டுறது குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஒன்னாவது என்னென்ன? ஒன்னாவது ஃபத்ஹ மத்து இல்லாட்டி கஸ்ரத் ஐன் வந்தா போல கொஞ்ச நேரத்தில் நிப்பட்டு. போல 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 சரியா சொல்லணும், சரியா சொல்லணும். ஃபதஹத்தைனும் வேற என்ன வந்தா? ஃபத்ஹ ஃபதஹத்தைன் மத்து ஃபதஹ் மத். அப்போ கஸ்ரத்தைன் கஸ்ரத்தைன் சொன்னீங்க இப்ப என்னதையோ? வெரி குட். ஃபதஹத்தைனும் ஃபதஹ் மத் மட்டுமா? இல்ல அடுத்து ரெண்டாவது இல்ல இந்த இல்ல இல்ல ஹபீப் ரஹ்மான், முதலாவதுல வேற என்ன இருக்குது? ரெண்டு தானா? ரெண்டாவது குண்டுதா முதலாவதுல வேற என்ன வந்தா இருக்குது? முதலாவதுல முதலாவது முடியலையே. முதலாவது என்ன மீக்குது பாத்தீங்களா? அப்ப தேடல, மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஒன்று ஃபதஹத்தைன், ரெண்டாவது ஃபதஹ் மத்து, வேற என்ன இன்னொன்று இருக்குது முதலாவதுல? என்ன ஹபீபுர் ரஹ்மான் மறந்துட்டா? ஆலிஃப். யார சொல்லி தந்த? அதான் சொல்லி தரல. குட். உண்மைதானே? மறக்கப்படாதான். மறந்தா ஓத போக்குலயும் மறந்து போய்த்திடும். மறந்தா ஓத போக்குலயும் மறந்து போய்த்திடும். இப்ப சொல்லுங்க. ஃபதஹத்தைன், ஃபதஹ் மத்து, அலிஃப். வந்தா என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் நிப்பட்டேலும் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுமா? அது என்ன கொஞ்ச நேரம்? நான் அப்படி சொல்லி தரலையேன். பாத்தீங்களா பாத்தீங்களா? இந்த நாங்க எங்கட விரல ஆ நான் எங்கட விரல மடக்கு அளவுதான். மடக்குற அளவுதான். அப்படி அல்ல, மடக்கி துறக்கிற அளவு. மடக்கிட்டு மடக்கிட்டு திறக்கிற அளவு. சரியா சொல்லணுமா ஹபீபுர் ரஹ்மான்? மறந்துடும் இல்லாட்டி ஓத போகல சும்மா நீட்டிக்கொண்டே பேத்திடுவோம், அது பிழையா பேத்திடும். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது குண்டுதா வந்தா அத ம். நாங்க இந்த ஹாவா போட்டு ஹாவா அடுத்தது போட்டு அந்த சட்டை வெயிட் 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 ஹாவா போட்டு எப்படி ஓதுற? ஹாவா போட்டு என்னத்தை வச்சு ஓதணும்? ஹாவா போட்டாக்கு சுக்கூன் வச்சு. சுக்கூனை விட்டுட்டீங்களே, பாத்தீங்களா? வெரி குட். சுக்கூன் வச்சு ஓதணும். மூணாவது என்ன? மூணாவது ம். அதான் மூணாவது மூணாவது. ஆ, மூணாவது மூணாவது தான் மூணாவது ஹா வந்தா அதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பட்டணும். என்னது? ரெண்டாவதும் ஹா வந்தா சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும், மூணாவது ஹா வந்தா சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். அப்படியா? பிழையே. இல்ல இல்ல ரெண்டாவது ஹா வச்சு நீட்டணும். ஹா வச்சு நீட்டணும். மூணாவது போல 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 ஓ பாத்தீங்களா? மூணாவது போயிட்டு தேடி பாத்தீங்களா குர்ஆன்ல? ஓ ஆஹா, அப்ப சரியா சொல்லணுமே. பிழைய நீ இப்ப ரெண்டாவது மூணாவது குழப்பிட்டீங்க. ரெண்டாவது என்ன? வசனத்துல கடைசியில குண்டு தா வந்துச்சுதுன்னு சொன்னா அத பெரிய ஹாவா மாத்தி சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். விளைஞ்சா? ஓ அப்ப சரியா சொல்லுங்களே பாப்போம். மறக்க இந்த சரியா குழம்பாம சொல்லுங்க பாப்போம். சரியா? ரெண்டாவது நாங்க அதுக்கு குண்டுதா வந்தா அது அதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பட்டணும். வெரி குட். அப்படி அல்ல, அப்படி அல்ல. குண்டுத்தா வந்தா சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அப்பல குண்டுதா வந்தா என்ன அதுக்கு செய்ய? அத குண்டுதா ஹாவ போட்டு நிப்பட்டணும். நிப்பாட்டணும். அவசரப்பட வேணாம், அவசரப்பட வேணாம். நீங்க சொன்னது சரி. அவசரப்படுறதால பிழையாகுது. குண்டுத்தா வந்துச்சுதண்டா என்ன செய்யணும்? அதை நீங்க சொன்னது போல வெட்டி போட்டு அந்த இடத்துல ஹாவா போட்டு நிப்பாட்டணும். இல்ல, அதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அது முக்கியமே. ஓ இதான் ரெண்டாவது. அப்ப மூணாவது என்ன? ஆஹ்
பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி சொல்ற மூணாவது மறந்துட்டோம். முடிக்க முடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாட்டி அதுக்கு சுக்கூனை வச்சுதான் நிப்பட்டோணும். அது என்ன ஒண்ணும் இல்லாட்டி நான் என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன ஒண்ணும் இல்லாட்டி இல்ல இல்ல சட்டி தான் இல்லாட்டி அது சட்னி தான் வந்தா தான் அந்த சுக்கூனை இதை வச்சு நிப்பட்டோணும். நீங்க மூணாவது குழப்பத்துல இருக்கீங்க. மூணாவது போன கிளாஸ் எழுதுனது என்ன சரியா சொல்றீங்க இல்லையே. இன்னும் சரியா வரல. ட்ரை பண்ணுங்க இன்னும் சரியா வரல. மூணாவது இன்னும் சரியா வரல. முதலாவது தடுமாறி வந்துட்டு அலீஃப் பெய்துட்டு முதலாவதுல இப்ப நான் டெய்லி இதை பாடம் கேட்கவா இல்லாட்டி இப்ப மறக்கறீங்களே. இப்ப முதலா சொல்றதுல அலீஃப் பெய்துட்டு நான் கஷ்டப்பட்டு இன்னொண்டிக்குதுன்றதோட அண்ணன் மாஷால ஞாபகம் வந்துட்டு அலீஃப். ரெண்டாவதுல கொஞ்சம் தடுமாறி சுக்கூன் பெய்துட்டு அப்படி இப்படின்றத கடைசி கஷ்டப்பட்டு சுக்கூனை இழுத்து எடுத்தாச்சு. இப்போ மூணாவது டோட்டலா பெய்துட்டு என்ன சரி அபிப்பிராயம். மூணாவதுல முதலாவது முறையிலையும் ரெண்டாவது முறையிலையும் வராம வந்தா விளங்கிச்சா சொன்னது நான். வராம வந்தா அதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பட்டோணும். நீங்க முன்னுக்குள்ளத விட்டு போட்டு பின்னுக்குள்ளத மட்டும் பிடிச்சு கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா. என்ன வராம வந்தா என்ன கேள்வி பாருங்க. இப்ப சொன்னீங்கல்ல வராம வந்தால் சரி என்ன வரக்கூடாது. பத்தக மத்து பத்தகத்தாயேன் குட். வேற அடுத்து இந்த லம்மத்தோன் குண்டுதா குண்டுதா அப்ப கசரத்தோன் லம்மத்தோன் எல்லாம் இல்ல வசனத்துல கடைசியில லம்மத்தோன் வந்தா என்ன செய்யணும். அப்ப சும்மா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு சுக்கூனை வைக்கணும். சரி அடுத்த விஷயம் என்ன படிச்சீங்க. ராகம் ராகம். குயிக்கா சொல்லுங்க. ராகம் நான் ராகம் சொல்லுங்க ஐயா. ராகம்னாக்க நாங்க ஓல கொல்ல ராகம் அடிக்கிறதுக்கு நீட்டி ஓதினாதான் ராகம் வர. ஓகே குட். நீட்டுதலுக்கு என்ன சொல்ற அரபுல. சத்து ஷத்தா மத்தா. மத்து 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 மத்தா ஷத்தா. மத்து ஷத்தா மத்தா சரியா சொல்லணும். மத்து மதுதான் சுவர். ஓ மத்து எத்தனை வகைப்படும். நான் சொன்ன கேள்வி கேட்பேன். மத்த மூணு. மத்த மூணா பிரிச்சேன் அப்படியா. அப்ப நாலா பிரிச்சேன். ரெண்டா நாளா யாரு பக்கத்துல சொல்லித்தாரு தாத்தாவா. இல்ல ரெண்டு 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 எதெல்லாம். அட இந்த சொற்கள் அந்த சொற்களும் அட எழுத்துக்களும். சொற்களும் எழுத்துக்களுமா. மத்தின் சொற்களும் எழுத்துக்களும் மத்திர எழுத்துக்களும். மத்துக்கு சொல்லிக்குதா எனக்கு தெரியா. மத்துக்குங்க சொல்லிக்கிற எழுத்துக்கள் ஈக்குது. மத்திர எழுத்துக்கள் நீக்குது. என்ன எழுத்துக்கள் மத்திர எழுத்துக்கள். அது ஞாபகம் இல்லைனா மறந்துட்டு அப்படியா. ஐத்தானே மறக்கல விவரம். கொஞ்சம் நாங்க படிச்சிக்கிற பாருங்க இவ்வளோ படிக்க வேண்டிக்குது அபிபிரமான். ஆனா நான் உங்களுக்கு படித்தந்திக்கிற ஓலாம் படித்தந்திக்கிறேன். விளங்குதா விளங்குதா அபிபிரமான். இது மறந்தா எப்படி ஓதுல. இப்ப சின்ன நான் படிச்சுக்கிறேன் மறக்கப்படாதே. அப்ப நீங்க போயிட்டு மத்தையும் தேடி பார்க்கல அப்படியா. மத்த பத்தி பார்க்கல வீடியோ பார்க்கல அப்படியா. நான் இவ்வளவோ படிக்க வேண்டிய பாருங்க. இவ்வளவு வீக்குது. நான் அவ்வளவு படிப்பிக்கல. ஒண்ணு சொல்லி தரல. சின்னோன்னு சொல்லி தந்திக்கிறேன். மத்த பத்தி அந்த அந்த அதுக்குள்ளதான் மது மிகுது.
அதுக்குள்ளதான் வசனத்துல கடைசியில நிப்பாட்டுறது மிக்குது. ரெண்டே என்ன சொல்லி தந்திக்கிறேன், 2 டோட் சொல்லி தந்திக்கிறேன். ஒன்று வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டணும், 2வது டோட் மத்த பத்தி சொல்லி தந்தீங்க. இவ்வளவு சொல்லி தந்தீங்க. இதே மறந்த எப்படி மறக்கிற சொல்ல முடியா? அப்ப நான் அதை திருப்பி புதிய பாடம் படிப்பிக்க மாட்டேன். இப்ப நான் திருப்பி அதே வழங்கப்படுத்தும், மறக்கப்படாது. நான் சொல்லித்தரவா, நீங்க சொல்றீங்களா? ஹபீபுர் ரஹ்மான், மத்த பத்தி எனக்கு சொல். மத் எத்தனை வகை? 2 வகை சொன்னீங்க. ஓகே, குட். என்னென்னலாம்? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், அப்படியா? இல்லையா? விட வருது இல்லையே. அப்ப எனக்கு தெரியா, நீங்க சொல்லி தரணும் எனக்கு. இப்ப நான் எனக்கு மறந்துட்டு, இப்ப நீங்க சொல்லி தரணும். நீங்க சொன்னாதான் ஸ்கிரீன்ல வரும். எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும். எங்கிட்ட இந்த எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டு. அப்ப இதுல 3 வரும் நபியா. ஒன்று ஃபதஹத்துன், 2வது ஃபதஹ மத்து, 3வது ஃபதஹ கஃபத்தத்தைன், அப்படியா? 3 வகை, அப்படியா? இந்த விடையை காணும். ஹபீபுர் ரஹ்மான். 3 வரும். ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து, அப்படியா? சரி, ஏன்னா மத்திர வகை முடிஞ்சு ஆயித்தானே. அப்போ அப்படி 2 நாள் ஓதி முடிச்சிடலாம். பண்ணால் 2 நாள் கொரோனா ஓதி முழு குரானி முடிச்சிடலாம். இப்படி மத்தம் முடிச்சா லேசே. ஏன்னா ஹபீபுர் ரஹ்மான், அப்படியா? ஹபீபுர் ரஹ்மான் 2 நாள்ல முழு குரானி, 2 நாள்ல முழு குரானி முடிச்சிடலாம் அப்படி படிச்சா. பாத்தீங்களா, பாத்தீங்களா? இந்த ஸ்லைட் ஞாபகமா உங்களுக்கு? போன கிளாஸ்ல நான் போட்டு விளங்கப்படுத்தினேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் இப்படியே போட்டு இந்த 3ஆ பிரிச்சு இந்த அப்படியா, இந்த நீட்டுதல் மத்துங்கிறத 3ஆ பிரிச்சு போட்டீங்க, அப்படியா? இப்படி ஒன்று. அப்ப எத்தனை? 2. என்ன? என்ன அந்த 2ம்? அதான் கேள்வி. என்ன அந்த 2ம்? எழுத்துக்கள். எழுத்துக்கள். மத்தின் எழுத்துக்கள். எங்க வந்து பாருங்க, எழுத்துக்கள் வந்து அங்க. சரி, எங்க வந்து எழுத்துக்கள்? இதுங்க வந்து வேற சொற்கள் அடுத்தது, அப்படியா? அடுத்தது சொற்கள், மத்தின் அப்படியா? எழுத்துக்கள். மத்தின் எழுத்துக்கள், மத்தின் இல்ல சொற்கள், அப்படியா? இல்ல அடையாளங்கள். நீங்க சொன்னீங்கல்ல அந்த விடைய. இல்ல உங்களோட வாயால் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரமும் ட்ரை பண்ணினேன். அடையாளம் என்று சொல்லுவீங்க, 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 வரலைன்னு வாயால. சரி, இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது. மத்திட அடையாளங்கள் என்ன என்னன்னு சொல்லணும், மத்திட எழுத்துக்கள் என்ன என்னன்னு சொல்லணும். பாப்பமே. அதையும் போன கிளாஸ் சொல்லி தந்துட்டேனா? மத்தின் அடையாளங்கள் தான் இந்த இது. எது? இந்த எது மத்தின் அடையாளம்? சொல்ல இல்லையே. எது மத்தின் அடையாளங்கள்? ஃபத்ஹ மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. 3 தானா? முடிஞ்சு, அப்படியா? மத்திட அடையாளம் முடிஞ்சு. இல்ல நாளைக்கு. இன்னொன்று என்னது? என்ன சாமான்? சோறா, கறியா, மீனா, முட்டையா, கிழங்கா? என்ன 4வது? கஸ்ருதைன். ஆ கஸ்ரதைன். பத்தாகத்தாயின், அப்படியா? சரி, எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 28க்கு, அப்படியா? 28 எழுத்துக்கள். அலிஃப், பே, தே, இல்ல சே. இல்லையா? எத்தனை இது? 3. 10. 3. அடையப்பா, 3 தானே இருக்குது. 3 தானே இருக்குது. ஓ எதெல்லாம்?
பே அலிஃப் அலிஃப் குண்டுதா குண்டுத்தா சட்டித்தா அப்படியா? இல்ல ஆ பத்துஹத்தைன் பதகத்தைன். வெரி குட். சரியா? எழுத்து இங்கேயும் பதகத்தைனிக்கு இங்கேயும் பதகத்தைனிக்கு அப்படியா? பதகத்தைனோட ஹபீபுர் ரஹ்மான் மிச்சம் இறக்கம் அப்படியா? இல்ல அடிக்கடி பதகத்தைன் அடிக்கடி பதகத்தைன் வருது, அப்ப பதகத்தைனோட மிச்சம் இறக்கம் அப்படியா? இல்ல ஆ கஸ்ரைன் கஸ்ரத்தைன் கஸ்ரத்தைன் அப்படியா? பதகத்தைன் இல்ல கஸ்ரத்தைன் அப்படியா? ஓ ஆ, வேற என்ன சரி இருக்குதா? இல்ல அப்ப ஹபீபுர் ரஹ்மானுக்கு நிறைய விஷயங்கள் திருப்பி போயிட்டு நீங்க பார்க்கல. அதான் நம்மளோட இன்றைய பாடம் சொல்ற செய்தி. நீட்டுதலோடு தொடர்பான விஷயத்தையும் தான் வசனத்துல இறுதியில நிப்பாற்ற முறையும் தான். ரெண்டுமே நீங்க தெளிவா பார்க்கல, பார்க்கறது போதாது. ரெண்டுலயுமே பிழை வந்தீங்க. சரியா? பாருங்க, இதான் அடையாளம். பாருங்க, இதுக்கு பேர சொல்லி தந்தேன் நான். சொல்லி தந்தேன், மத்திர அடையாளம் என்று சொல்லுங்க. இதுக்கு வேற பேர் இல்ல. ஏன்னா எல்லாம் சொல்லி தந்தேன் போன கிளாஸ்ல, பாத்தீங்களா? நான் சொல்ற போயினா போயிட்டு போன கிளாஸ்ல வீடியோ போயிட்டு கேட்டு பாருங்க. இது மூணு தான் மத்திர அடையாளம். இது மட்டும்தான் கூட சரி. மாஷா அல்லாஹ். இந்த பக்கத்துல இது மட்டும்தான் சரி. எழுத்துக்கள் என்று சொன்ன ஆன்சர் சரி. மத்து என்று சொன்னது அறவாசி சரி. ஏண்டா என்ன, சத்து மத்து ரெண்டும் குழம்பி வந்துட்டு. அப்ப இதுக்கு ஒரு சின்ன சரிதான் போடலாம். இது பெல, இது பெல, இது பெல சொல்லல. ஹபீபுர் ரஹ்மானுக்கு ஓ இது சரி கூட வந்தீங்க, பெல கூட வந்தீங்கதா? இதுவும் சொல்லல, இதுவும் பெல. சரியா? அப்போ ஹபீபுர் ரஹ்மான் இன்னைக்கு அப்ப வேலை கூட. சரி, புதிய பாடம் படிக்கலாம். இப்படி எல்லாம் மறந்தா புதிய பாடத்துக்கு போகலாம். முதலாவது முறையில எது மிஸ் ஆயிக்குது? இவர் மிஸ் ஆயிட்டாரு. முதலாவது முறை வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டுற முறையில இவர் மிஸ் ஆயிட்டாரு. எவ்வளவுக்கு நீட்டணும்? கை விரல மூடி துறக்கணும். கை விரலோண்ட என்ன செய்யணும்? விரலோண்ட மூடி முடி துறக்கணும். அதுவும் மறந்து பேத்திட்டு நல்லா கேட்டுக்கொள்ளணும். அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேள்வி கேட்பேனா, ஆன்சர் பண்ணதான் புதிய பாடத்துக்கு போற. டக்க 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 ஆன்சர் பண்ணி கொண்டு போகணும். அப்பதான் விளப்பம். ஹபீபுர் ரஹ்மானுக்கு எல்லாம் தெரியும். அடுத்த விஷயத்துக்கு போகலாம், ஓதலாம். ஓதுன பிழை வராது, பிரச்சனை வராது, ஓத தெரியும், என்ன போகலாம். ரெண்டாவது முறை மாஷா அல்லாஹ். இதுல மறந்துச்சேன்னா இந்த சுக்கூனை விட்டுட்டீங்க. என்னதை விட்டீங்க? மத்ததான் சரி. குண்டுத்தா சரி, ஹாவா மாத்தணும்ன்றது சரி. என்ன செஞ்சீங்க? இவரை பேசிட்டாரு, பஸ்ஸை பேசிட்டாரு. என்ன அபியோட சுக்கூன் அனுப்பிட்டீங்க, மறந்துட்டீங்க. மூணாவதுல என்ன நடந்துச்சு? ஆஹ் இதை விட்டுட்டீங்க. கடைசிக்கு சுக்கூன் வைக்கணும் தெரியுது. எங்க சுக்கூன் வைக்கணும், எப்ப சுக்கூன் வைக்கணும்? முறை ஒன்றும் முறை ரெண்டும் வார சந்தர்ப்பத்தில் அப்படியா? இல்ல ஏனைய சந்தர்ப்பங்கள்ல முறை ஒன்று முறை ரெண்டும் வராத சந்தர்ப்பத்துல. எப்படி? முறை ஒன்றும் முறை ரெண்டும் ஏனைய எங்க சவுண்ட காணும்? வர- முறை ஒன்றும் முறை ரெண்டும் வராத இடத்துல வராத சந்தர்ப்பத்துல தான் என்ன செய்யணும்? சுக்கூன வைக்கணும். இது அடுத்த முக்கியமான விஷயம், மறந்த விஷயம். அப்படியா? அப்ப இந்த ரெக்கார்டையும் பேசிட்டு நீங்க கேட்கணும். சரியா? குர்ஆன்ல நல்லா தேர்வு. இப்ப நீங்க ஓதி பழக போறீங்க. எனவே அபீபுர் ரஹ்மான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குர்ஆனை ஓத போறீங்க. சரியா? இதெல்லாம் தெரியாம நாங்க ஓதணும்டா 2 நாள்ல எங்களுக்கு ஓதல் வராது, பேத்துரு கடப்பாயிரும். இவ்வளவு கஷ்டமாயிருக்குது என்று நாங்க என்ன செய்வோம்? ஓதுறதுக்கு மாச்சல் பட்டு, சோம்பல் பட்டு, அப்படியே கொஞ்சம் அதை விட்டும் நழுவதான் பார்ப்போம். விருப்பம் வராது, இன்ட்ரெஸ்ட் வராது, ஆசை வராது ஓதுறதுல. விளங்கினா? இதெல்லாம் தெரியுமெண்டா என்ன செய்யலாம் மேலுக்கு?
எந்த பக்கத்தையும் பயமில்லாம பெரட்டி நாங்க ஓதிட்டு போவோம். நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்களுக்கு என்ன செய்ய நிறைய ஆசை வரும். போதணும் போதணும் நிறைய ஆசை வரும். இல்லைங்கண்ணா ஹபீப் ரஹ்மான். அப்ப எனக்கு அடுத்த கிளாஸ்ல ஓ நான் கேட்கிற கேள்விக்கு சரியா விட சொல்ல ரெடியா? இல்லாட்டி நமக்கு கஷ்டமா? ரெடி. ஃபுல்லா பார்த்துட்டு வரணுமா? நான் என்ன நீங்க பிழை விட்டீங்க எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்கார்டை ஃபுல்லா கேளுங்க. நான் இதெல்லாம் பிழை விட்டிக்கிறேனே, சரி இதெல்லாம் கேட்டிக்கிறாரு, நான் எல்லாம் பிழை விட்டிக்கிறேன்னு விளங்கும் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ். ரெடி ஆயிட்டு வாங்களே பாப்போம் நல்லா அழகா. அப்பதான் அடுத்த பகுதி போகலாம். நன்றி பாருங்க. உங்களுக்கு அடுத்த பகுதி விளங்கப்படுத்தணும். எவ்வளவுக்கு பாருங்க. இதெல்லாம் அடுத்த விஷயம் நான் பார்க்கணும் எல்லாம். ம் இதெல்லாம் நான் ரெடி ஆயிட்டு வந்தேன்டி. பாருங்க உங்களை பார்த்து கண் பொத்தி கொண்டிக்குது, உங்களோட வாய் திறந்து கொண்டிக்குது ஓதுறதுக்கு. நீங்க ஓத ரெடி இல்லையே? ஏன்னா அப்படிதானே? ஹை ஹை ரெடி ஆயிட்டு வாங்க, அப்பதான் ஓது இன்ஷா அல்லாஹ். நல்லம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும்.